காங்கிரஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் வந்தே மாதரம் பாடல் பாடப்பட்ட விதம் குறித்து பாஜக சர்ச்சை எழுப்பியிருக்கும் நிலையில் கட்சியின் 1937ஆம் ஆண்டு முடிவையே காங்கிரஸ் காரிய கமிட்டி மீண்டும் உறுதி செய்துள்ளது. வங்காளத்தைச் சேர்ந்த பன்கிம் சந்திர சட்டோபாத்தியாய 1875இல் சமஸ்கிருத கலப்புமிக்க வங்க மொழியில் எழுதிய வந்தே மாதரம் பாடல் அவரது ஆனந்த மடம் நாவலில் இணைக்கப்பட்டது. 18ஆம் நூற்றாண்டில் கிழக்கிந்திய கம்பெனி மற்றும் உள்ளூர் இஸ்லாமிய ஆட்சியாளர்களுக்கு எதிராக இந்து துறவிகள் நடத்திய ஆயுத போராட்டத்தை மையமாக கொண்டது இந்நாவல். வந்தே மாதரம் பாடல் 19ஆம் நூற்றாண்டில் சுதேசி இயக்க காலத்தில் தேசிய அளவில் கவனம் பெற்றது. இப்பாடலுக்கு முஸ்லிம் லீக் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் காங்கிரசுக்குள் இருவேறு கருத்துகள் நிலவின. ஜவஹர்லால் நேரு மற்றும் சுபாஷ் சந்திரபோஸ் ஆகிய இருவரும் கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரின் கருத்தை கேட்டனர். பாடலின் முதல் 2 சரணங்கள் மட்டுமே எவ்வித மத குறியீடும் இன்றி தாய்நாட்டின் எழிலை போற்றுவதாகவும், பிந்தைய 4 சரணங்கள் இஸ்லாமிய சகோதரர்களை காயப்படுத்தக்கூடும் என்பதால் அவற்றை தவிர்ப்பதில் பிரச்சினை இல்லை என்றும் தாகூர் கூறினார். காந்தியடிகளும் பிளவுகளை தவிர்க்க முதல் 2 சரணங்களை மட்டும் பாடுவதை ஆதரித்தார். இப்பாடலின் 3வது சரணத்தில் தாய்நாட்டை காக்க வாள் ஏந்துவதாக கூறப்பட்டுள்ளது. இது இஸ்லாமியர்களுக்கு எதிரான போர்க்குரலாக கருதப்பட வாய்ப்புள்ளது. 4வது சரணத்தில் தாய்நாட்டின் உருவம் ஒவ்வொரு கோயிலிலும் வைத்து பூஜிக்கப்பட வேண்டும் என்று கூறுகிறது. 5வது சரணத்தில் தாய்நாடு துர்க்கை, லக்ஷ்மி மற்றும் சரஸ்வதி ஆகிய இந்து தெய்வங்களாக சித்தரிக்கப்படுகிறது. இது இஸ்லாமியர்களின் ஓரிரை கொள்கைக்கு முரணாக அமைகிறது. இதன் அடிப்படையில் 1937ஆம் ஆண்டு கொல்கத்தா காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்தில் முதல் 2 சரணங்களை மட்டும் பாட தீர்மானிக்கப்பட்டது. இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு 1950இல் ஜனகணமன தேசிய கீதமாக ஏற்கப்பட்ட போதும் வந்தே மாதரம் சம அந்தஸ்து கொண்ட தேசிய பாடலாக அறிவிக்கப்பட்டது. அரசு நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடலின் முதல் 2 சரணங்கள் மட்டுமே பாடப்பட்டு வந்தது. நடப்பாண்டில் அரசு நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடலின் அனைத்து சரணங்களையும் பாட மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது.